வணக்கம். இது திராவிடம் பேசு. நான் தோழர் சிவாசரையன். தளபதினா ஒரே போட்டுக்கிறாரு. ஆண்மையற்ற விஜய், ஆண்மையற்ற தமிழக வெற்றி கழகம். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மைக்கான காரணமாக சொல்லுவாங்க. பேராண்மை அப்படிம்பாங்க இல்லையா? ஏன்னா நேர்மை எவன்லாம் நேர்மையாக இருக்கானோ அவனை தான் வந்து பேராண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து ஆண்மையற்றவர் நம்ம சொல்கிறோம். எந்த காரணத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தேர்தல் அரசியலுக்கு வரதை வந்து யாருமே இங்கே எதிர்க்கலை. வரட்டும், இது ஜனநாயக நாடு, யார் வேணால் தேர்தல் அரசியலுக்குள்ளே வரலாம். இது ஜனநாயக நாடு, எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்குது. ஆனால் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்த உடனே நாட்டில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த தேசத்துலையும் நம்ம சொல்கிறது இந்தியா முழுவதுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல் நேரடியாக திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்ககிட்ட என்ன ஒழுக்கத்தையோ என்ன நேர்மையோ எந்த இதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? காரணம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சசிகலா அவர்களும் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சு அந்த ஊழல் வழக்கில் வந்து நீதிபதி குன்ஹா தீர்ப்பு கொடுத்து அவங்க பார்ப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் போய் ஊதுபத்தி உருட்டின கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இது நாடறிஞ்ச விஷயம். உலக நாடுகள் முழுசுமே இந்த விஷயம் தெரியும். ஒரு அக்யூஸ்ட் செத்து போயிட்டாங்க, அவங்க ஜெயலலிதா அம்மையார். இன்னொரு அக்யூஸ்டு உயிரோடு இருக்காங்க, அவங்க சசிகலா. அவங்களை பின்தொடர்ச்சா இன்னும் அக்யூஸ்டுகள் உயிரோடு தான் இருக்காங்க. இந்த ஆண்மையற்ற விஜய் இவனுக்கு ஆண்மை உள்ளவனாக இருந்தானா இவன் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களே எதிர்க்கணும். நீங்கள்லாம் இதுக்கு முன்னே ஊழல் செஞ்சீங்க, ஊழல் செஞ்சு இந்த நாட்டை வந்து கெடுத்துட்டீங்க, இந்த மக்களை கெடுத்துட்டீங்க, மக்களுடைய வரி பணத்தை தின்னுட்டீங்கன்னு சொல்லி யாரை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவையும் ஜெயலலிதாவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியவும் அந்த சசிகலா இருக்காங்கள்ல அவங்களையும் வந்து பேசணும். அவங்களையெல்லாம் பேசாமல் நேரடியாக வந்து வந்தால் உடனே ராஜாவாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி, அதான் ஊரில் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, பேண்டா செக்கில் பேலுவேன் எல்லாம் பரதேசம் போவேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி திமுகவை மட்டுமே வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுனா உங்கள்கிட்ட என்ன ஆண்மை இருக்குது, என்ன நேர்மை இருக்குது முதல்ல சொல்லு பார்ப்போம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மன்னர் ஆட்சிங்கிறீங்க, எல்லாம் சரி. ஏன் வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது அவங்களோட அந்த வழக்கில் குற்றவாளிகளாக இருக்கிறவங்கள பற்றியோ இன்றைக்கு வரைக்கும் பேசலை? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தப்பி தவறி நீ வாய் திறந்து சசிகலாவையோ ஜெயலலிதாவையோ நீ வந்து ஊழல் குற்றவாளின்னு சொல்லி நீ சொல்லிட்ட அப்படின்னா மன்னார்குடி மாஃபியா உன்னை விடாது. அதை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். சசிகலா அம்மையாரை எதிர்க்கிறதுக்கு உனக்கு துணிச்சல் கிடையாது, ஜெயலலிதாவை எதிர்க்க உனக்கு துணிச்சல் கிடையாது. அப்போ நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னா உங்கள்கிட்ட நேர்மை இல்லைன்னு அர்த்தம். சரியா? அதனால் முதல்ல அரசியலை படிங்க. முதல்ல யார் யாரெல்லாம் குற்றவாளி, யார் யாரெல்லாம் அந்த நாட்டில் ஊழல் பண்ணிக்கிறாங்க அதையெல்லாம் படி. அதையெல்லாம் படிச்சுட்டு பிறகு வந்து பேசு. சும்மா நம்ம வந்த உடனே நம்ம நேரடியாக வந்து 2026 சிஎம் ஆயிடுவோம் அப்படிங்கிற பகல் கனவை கண்டுக்கிட்டலாம் இங்கே வந்து இருக்க வேண்டாம். ஜெயலலிதாவுக்கும் சசிகலா அம்மையாருக்கும் வந்து சிறை தண்டனை விதித்து அவங்க சிறையில் இருந்த வரலாறு தெரியுமில்ல? ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? அவங்க கட்சியில் இருந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவங்க கட்சியில் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தானே ஓ பன்னீர்செல்வம், அவரை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ என்ன காரணம்னு சொல்லி கேட்டால், அவங்கள தொட்டோம்னா அவங்கெல்லாம் அவங்களுடைய அராஜகத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜெயலலிதா கைதுக்கு வந்து ஒரு வேளாண் கல்லூரி மாணவிகள் பயணம் பண்ண ஒரு பேருந்தை கொளுத்தி 3 மாணவிகளை உயிரோட துடிக்க கொளுத்துனவங்க தானே அதிமுக காரணங்க. அவ்வளோ காட்டுமிராண்டி பசங்க. அதனால் இந்த தமிழக வெற்றி கழகங்கிற ஒருத்தங்க கூட ரோட்டில் நடமாட முடியாது. அதை வந்து அதிமுகக்காரன் கண்டிப்பாக செய்வான். அப்போ உனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1ஆம் நம்பர் பயந்தாங்கொல்லி பையன்தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். அவனுக்கு துணிச்சல் இருந்தாலோ நேர்மை இருந்தாலோ இந்த விமர்சனங்கள்லாம் வச்சுருக்கணும். அரசியல் பேசு, வேண்டான்னு சொல்ல, அரசியலுக்கு வா, உன்னை வர வேணான்னு சொல்ல. இது ஜனநாயக நாடு, எல்லாத்துக்குமான உரிமை உனக்கும் இருக்குது. நம்ம அதையெல்லாம் வரவேற்கிறோம். திமுகவை விட நீ சிறப்பாக வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டேன்னா நான் உன்னை வரவேற்க போகிறேன். எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட சிறப்பான திட்டங்களை உன்னால் வகுத்து கொடுத்துட முடியும்னா எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேவையில்லை. உன் பின்னாடி நாங்கள் வந்துட போகிறோம். ஆனால் துளி கூட நேர்மை இல்லாமல், துளி கூட நாணயம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னா அப்போ நீ யார்?
ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்று போட்ட கள்ள குழந்தை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்னா பிறப்பை பற்றி பேசுகிற சூழ்நிலை வந்துருச்சு பார்த்தியா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயோடைய பிறப்பை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதை பேசக்கூடாது, நம்ம சங்கடமாக இருக்குது மனசுக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெற்று போட்ட கள்ள குழந்தைன்னு ஒன்று சொல்கிறதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான வருத்தமோ அல்லது சங்கடமோ கிடையாது. காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேரடியாக திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பேன் அப்படின்னா, இன்றைக்கி திமுக யாருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது? பாஜகவுக்கும் அதனுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸுக்கும் திமுக சிம்ம சொப்பனமாக இருக்குது. அப்போ நேரடியாக நான் திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பேன், வேறு எதையுமே பண்ண மாட்டேன், திமுக எதிர்க்கிறது மட்டும்தான் என்னுடைய முதல் வேலை, ஸ்டாலினை எதிர்க்கணும், தலைவர் கலைஞரை எதிர்த்து பேசணும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து பேசணும், இந்த எண்ணத்தை தவிர உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே கத்திங்கிற ஒரு படத்தில் அது ஒரு மொக்கையான படம். கத்திங்கிற ஒரு படத்தில் காற்றுல ஊழல் பண்ண ஊருன்னு சொல்லி வசனம் பேசணும் தானே நீ. அந்த 2G வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வந்து ராஜா குற்றமற்றவன் நிரூபிக்கப்பட்டு ராசா வெளியே வந்துட்டார். ராசா வெளியே வந்துட்டார். இன்றைக்கி அவர் அந்த வழக்கில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு தனியாக வழக்கறிஞர் கூட கிடையாது, அவரே வாதாடி வெளியே வந்தார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அதை வந்து நீ வந்து எவனோ ஒரு நாய், ஒரு டைரக்டர் வந்து உனக்கு வசனம் எழுதி கொடுத்தான்னு சொல்லி அதை பேசி நடித்து அயோக்கிய பையன் தானே நீ, முட்டாள் தானே நீ. இப்போ உங்கள்கிட்ட நாணயமும் இல்லை, நேர்மையும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை. அதனால் முதல்ல அரசியலை படிச்சுட்டு பிறகு வாங்க சமூகத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்க. திராவிடம் பேசு.